ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் திஸ் இஸ் மை சண்டே. ஸோ சண்டே நமக்கு வீக் ஆஃப். நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வர சண்டே இருக்குல்ல, அது எனக்கு ஒண்ணுமே புரியல. சுகத்திலும் சுகம், அந்த மாதிரி ஒரு சுகம் இருக்கவே இருக்காது. ஸோ டெய்லியுமே நம்ம எப்போ வீக் ஆஃப் வரும்னு காத்துட்ருப்போம். ஸோ வீக் ஆஃப் வந்துருச்சுன்னா ஒரு பரம சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி சாட்டர்டே தான் கைஸ் இது எனக்கு. ஸோ ஃப்ளாஷ்பேக் திஸ் இஸ் மை சண்டே. ஸோ ஃப்ளாஷ்பேக் சாட்டர்டே தான் கைஸ் இது எனக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு சின்ன டே இன் மை லைஃப் பார்க்க போகிறோம். சாட்டர்டே ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவேன்னா, சாப்பிட்டு அப்படி நல்லா தூங்கிடுவேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து கொஞ்சம் கிளம்ப இறங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்ல வச்சுட்டு பாருங்கள். அது சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட் கெட் இன் டு அ வீடியோ அண்ட் நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கைஸ் அதுதான் சொன்ன மாதிரி இன்னைக்கு பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் சின்னதாக தெரியல, இப்படி எட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. சே, என்னன்னாக்கா ப்ராப்பரான ஸ்டாண்ட் இல்லை கைஸ். ஸோ என்ன எனக்கு சாப்பிடவே காசு இல்லை, அதுக்கு அதில் எதுக்கு காசு? பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்குது, அதில் முட்டு கொடுத்து இதை நிற்க வச்சுருக்கேன் ஃபோனை. ஸோ அதனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் வியர்டாகவே இருக்குல்ல. ரொம்ப முன்னாடி என்னன்னாக்கா இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் கண்டென்ட்ஸ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ரொம்ப கிளாரி அடிக்குது எங்கள் கண்ணாடி. ஸோ இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் கண்டென்ட்ஸ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் அப்படின்னாக்கா, ஒரு 60 days சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சேலஞ்ச்னால் பெரிய சேலஞ்செல்லாம் இல்லை. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோ போடுறதுனால சரி நம்ம 60 days 60 ஃபேஸ் பேக் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்போது 60 days கன்சிஸ்டன்சியாக நம்ம வீடியோ போடலாம்ல. ஸோ அதனால மட்டுமே அது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மேபி இன்னைக்கு நான் அதை பண்ணலாம். அதை பண்ணேன்னா நான் எப்படி ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு காட்டலாம். ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மொபைல் தான். ஸோ வ்ளாகும் எடுத்து அதையும் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஹோப்ஃபுல்லி எப்படி நடக்கும்னு தெரியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன குக்கிங் தான் கைஸ் இருக்குது. ஸோ மத்தியானத்துக்கு சமைக்கணும், ஆஃப்டர்நூனுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த வேலையை இப்போ பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஆஃப்டர்நூன் டைம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 2 hours தூங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எந்திரிச்சிட்டு அப்புறம் அந்த வீடியோக்கு பேக்ரவுண்டெல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நடந்துச்சுனாக்கா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ ரைஸ் இந்த மாதிரி குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தான் சாப்பிடுவோம். இப்போ ரைஸ் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ஓகே எப்படி இந்த மாதிரி இருக்கும் ரைஸ். ஃபஸ்ட்டு திங் ரைஸ் வைக்கணும், அது வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு திங்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு தால் தான் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டே குக்கரில் நான் போட்டு வச்சிட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி எனக்கு இந்த வ்ளாக் எடுக்கிறது ஐடியாவே கிடையாது. பட் ஆனால் நம்ம சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டே குக்கரில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா, பருப்பு, தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், கிழங்கு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு ஒரு 3 whistles விட்டு வச்சுருக்கேன். ஸோ அது வெந்துருச்சா அப்படின்றது ஓப்பன் பண்ணி யா நல்லா வெந்து விட்டதா. தினமும் வந்ததுக்கப்புறம் எப்படா தூங்கலான்னு இருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக இருக்கேன். அப்போ ஏதோ ஒன்று காத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு யாருக்காச்சும் ஃபீல் ஆயிருக்கா இந்த மாதிரி? இப்போது ஒரு டே ஃபுல்லாக நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னாக்கா, அந்த டேல ஏதாச்சும் ஒரு பேடு
நெகட்டிவ் வைப்ஸ் லாஸ்ட்டாக வரும். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வேஸ்ட்டாக. எனக்கு டேவே நல்லா போச்சுன்னா அந்த டேல ஏதாச்சும் ஒன்று என்ன இன்னும் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய ஒரு ஆள். அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கீழே நானும் கமெண்ட் போடுவேன். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து அதை ஃப்ரை பண்ணணும். சரி, ஃப்ரை பண்ணணும்னு சொல்கிறேன், ஏன் இப்படி உலகம்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து இதை தாளித்து விடணும் கைஸ். ஸோ வந்து இதில் ஒரு தாளிப்பு போட்டு இதை இறக்கி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் பாயில் பண்ண வச்சிட்டோம்னா இது முடிஞ்சு. ஸோ வந்து அதை இப்போ பண்ணிடலாம். அதுக்கு ஏற்கனவே நான் இன்க்ரீடியன்ஸை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து கொஞ்சம் ஆனியன், அப்புறமேட்டு கறி லீஃப், அதுக்கப்புறமேட்டு அது என்ன ட்ரை சில்லி. ஐயையோ சொல்லவே மறந்துட்டேன், பூண்டை வந்து இடித்து வைக்கணும். ஸோ அதை நான் மறந்துட்டேன், அதை வந்து இடிச்சுக்கலாம். இந்த பேச்சுலர்ஸ் ரூம்லாம் வந்து அவ்வளோக்கு திங்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ வந்து நம்ம 2 in 1 யூஸ் பண்ணிடணும். இதை வச்சு அப்படியே பூண்டு அப்படியே இப்படி பண்ணோம்னா ஃபுல்லாக டோட்டலாக இப்படி நசுங்கிடும். ஏவி ஃபுல்லாக டோட்டலாக நசுங்கிடுச்சா? இப்போ வந்து இது ஒரு 2 சாப் பண்ணோம்னாக்கா இப்படி சாப் பண்ணோம்னா முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ வந்து தாளிச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம வச்சு அமுக்கணும்ல, அந்த பாத்திரமே வச்சு வந்து தாளிச்சுக்கலாம். வீட்டில் நீங்கள் மட்டும் காமிச்சிட பெட்டி வச்சுருப்பீங்களா? பேச்சுலர்ஸ் ரூமில் நாங்களும் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் வந்து ஒரு இதை போட்டு வச்சுருக்கோம். எப்படி நாங்களும் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ இது வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆயில் தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கொள்ளவும், கொஞ்சம் சீரகம், இப்போ சிம் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இது கார்லிக்கை போடணும், அப்புறம் ரெட் சில்லி, அப்புறம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிடுவேன். ஆக்சுவலி எங்கள் அம்மா கொடுத்து அனுப்பும் போது இதில் வந்து இந்த புடி இருந்துச்சு கைஸ். இந்த பிக்காளி பசங்க இந்த புடியை எப்படி உழைச்சானுங்கன்னே தெரியல. ஸோ வந்து அந்த மாதிரி இந்த புடி போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆனியன் போட்டுடலாம். ஸோ இதில் வந்து என்ன போடலாம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதில் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஃபைனலாக இப்படி இருக்கும். இதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். தேவையான அளவு சால்ட், அப்புறம் சிறிதளவு கஸ்தூரி மேத்தி, கஸ்தூரி மேத்தியோட ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்கும். யாராச்சும் ட்ரை பண்ணல அப்படின்னாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு தூங்கணும். ஓகே, வீடியோ வந்து வெளிச்சமாக தெரியணுன்ட்டு எப்படி ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணியிருக்க பார்த்தீங்களா? உடஞ்சி போன சேரை ஃப்ரிட்ஜ் மேலே வச்சு லைட்டை கொடுத்து இந்த ஸ்டாண்டை வச்சு எடுத்திருக்கேன்.
ஸோ மீன்வைல் வந்து தண்ணி போட சொன்னான். தண்ணி மீன்ஸ் திஸ் தண்ணி கைஸ். ஸோ வந்து அதை என் தம்பிக்காக போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பெட்ரூமுக்கு போனால் எல்லாம் உறங்கி கொண்டு இருப்பார்கள். ஸோ நம்ம போய் கொஞ்ச நேரம் தூங்கலாம். A few minutes later. கைஸ் சொல்கிறதுக்கே கொஞ்சம் வெக்கமாக இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒன்றுமே பண்ணல. அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிடுவேன், அந்த வீடியோ எடுத்துடுவேன், இந்த வீடியோ எடுத்துடுவேன்னு சொன்னேன். பட் ஆனால் அந்த மாதிரி எந்த வீடியோவும் எடுக்கல கைஸ். ஸோ வந்து இன்றைக்கி டேவே ஒரு ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்து எப்படி சீக்கிரமாக போகும் அப்படின்னாக்கா அது நம்மளால கணிக்கவே முடியாது. ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சது கொஞ்சம் பேக்ரவுண்ட் வேலைகள் பார்த்து வச்சுருக்கேன், பட்டி டிங்கரிங் பார்த்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேலைகள் மட்டும் தான் இருக்குது. இதில் வந்து இந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ் நான் காட்டியிருப்பேன்ல, அந்த ஸ்ட்ரிப் லைட்ஸை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணி கொஞ்சம் கலர் மட்டும் கொடுத்தோம்னா முடிஞ்சிச்சு டோட்டலாக. இந்த வேலையை இப்போ நைட்டு உட்காந்து பண்ணிவிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமேல்ட்டு சரி நாளைக்கு காலையில் ஒரு 9 o'clock எந்திரிக்கிறோம், இந்த வேலையெல்லாம் முடிகிறோம், 2-3 வீடியோ எடுக்கிறோம், அப்லோடு பண்ணுறோம். என்ன சொல்கிறீங்க? அப்படி தான் நான் நினச்சிட்ருக்கேன். இந்த வீடியோவே நான் இன்றைக்கி நைட்டு உட்காந்து எடிட் பண்ணி நாளைக்கு காலையில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சண்டே மார்னிங் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் பேக்ரவுண்ட். எப்படி இருக்குது? கொஞ்சம் இப்போதைக்கு ஓகே, அப்புறமேல்ட்டு வேணால் பேக்ரவுண்டை செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இத்துடன் நான் முடித்துக்கொள்கிறேன். இதில் பெருசாக எந்த கண்டென்ட்டும் இருந்திருக்காது. ஸோ சாட்டர்டே எப்படி மொக்கையாக நான் வேஸ்ட் பண்ணேன் அப்படின்றது மட்டும் தான் இந்த கண்டென்ட்டில் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சாட்டர்டேஸ் நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம், அது ஒன்று நடந்திருக்கும். ஆப்வியஸாக அப்படி நடந்திருக்கும், நடக்காமலாம் இருந்திருக்காது. ஸோ என்ன மாதிரி பல்ப் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சீக்கிரம் வந்து சேரும். ஸோ வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னுமே நான் vlog-ஐ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவேன், அடுத்தடுத்த vlogs. ஸோ வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா.